அன்பானவர்களே, காபத்துல்லாவுல பேத்தி கேட்கிற துஆவை விடவும், தொழுது விட்டு கேட்கிற துஆவை விடவும், நோன்பு திறந்து விட்டு கேட்கிற துஆவை விடவும், தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துஆவை விடவும், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் மிக மேலானது. அல்லாஹ் அந்த துஆவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான். ஹஜ் செய்துவிட்டு துஆ கேட்கலாம், தொழுது விட்டு துஆ கேளுங்கோ, நோன்பு திறந்துட்டு துஆ கேளுங்கோ. ஆனால் மற்றவனுக்கு உதவி செய்துவிட்டு கேட்கிற துஆ இருக்குதே, அதுக்கு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெரிய என்ன இருக்குது, பலம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் மிக நேரடியா பேசுது. ஃபஸகாலஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நீர் புகட்டினாங்க, தண்ணீர் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. செஞ்சு போட்டு சும்ம தவல்லா இலா ظில்லி, ஒரு மரத்துடைய நிழலின் பக்கமாக போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்திராங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நான் நிக்காஹ் செஞ்சில்ல, திருமணம் செஞ்சில்ல. யா அல்லாஹ், நீ எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய, அருளாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அருளின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. போன ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி திரும்பி வாரா, வந்து சொல்றா, எங்கட வாப்பா சொன்னார் உங்களை வர சொல்லி, எங்கட வாப்பா சொன்னார் உங்களை வர சொல்லி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த ரெண்டு பெண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தாள், எப்படி வந்தாள்? வெக்க நடை போட்டவளாக வந்தாள். என்ன நடை, என்ன நடை? பெண்ணுடைய நடையையும் அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான், பெண்களுடைய நடையையும் அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான். ஒரு பெண் வந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க, சப்ஜெக்ட் முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், வெக்க நடை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா. வந்து சொன்னா, எங்கட வாப்பா சொல்றாரு உங்களுக்கு வர சொல்லி. அவ்வளவுதான் மெசேஜ், அவ்வளவுதான் மெசேஜ். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. சரி, இதுல இன்னும் நான் குர்ஆனை மட்டும் பேசுறேன், தஃப்சீர் இருக்குது, அது பேச தேவையில்லை. வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆக்ட் பண்ணினாங்க. ஒரு பெண்மணி தனி இருக்கக்குள்ள வந்து எங்கட வாப்பங்களை வர சொன்னார்னு சொன்னா இவருக்கு எவ்வளவு வெக்கம் வந்துச்சு. யார்கிட்ட, யார்கிட்ட? நல்லா ஞாபகம் பிளீஸ். நீங்க எல்லாம் நிக்காஹ் செய்ய இருக்கிறீங்க, நிக்காஹ் செஞ்சவங்க இருக்கிறீங்க, நிக்காஹ் செஞ்சு வெக்க இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஆக பெரிய ஃபர்தா லிபாசு தக்வா. என்ன ஃபர்தா? தக்வாவுடைய உடுப்பு. என்ன உடுப்பு? தக்வாவுடைய உடுப்பு. ஆக பெரிய ஃபர்தா வெக்கத்துடைய ஃபர்தா. என்ன ஃபர்தா? வெக்கம். வெக்கம். யாருக்கு வெக்கம் இல்லையோ ஃபஃஅல் மா ஷிஅத, எது வேணுமோ அதை செஞ்சுக்கோ, பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு வெக்கம் உள்ள சமூகம். அல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய பகுதி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, எங்கட வாப்பாங்களை கூப்பிடுறாங்க உங்களுக்கு கூலிதாரத்துக்கு. வாப்பாட்ட போனாங்க, நடந்த சம்பவம் எல்லாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வாரீங்க, எப்படி, என்ன செய்தி, யாரு நீங்க, எவரு எல்லாம் கேட்டு எல்லாம் சொன்னதுக்கு பிறகு நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டோம், நீங்கள் அச்சம் பாதுகாப்பு பெற்றுட்டீங்க, திரும்பி போங்கோன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி பேசுறா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு துஆ வேலை செய்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு துஆ வேலை செய்து இந்த பெண்மணி சொல்றா, யா அபதி இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். வாப்பா,
அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த சிஃபாத்துடைய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மறைக்க செய்வானாக. அந்த பெண்மணி சொல்றா வாப்பாட்ட, வாப்பா இவரை எங்கட வீட்டுக்கு வேலைக்கு எடுப்போமே. உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதிக்கிறாங்க இங்க. வாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலைக்கு எடுப்போமே, இவர் நல்ல ஒரு வேலைக்காரால், இவர்கிட்ட வேலைக்காரனுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று கவியுன், ரொம்ப சக்தி வாய்ந்தவர், கண்ணால பார்த்தாங்க 4 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாளிய தனிய தூக்கினாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். கவியுன், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சரி, அத கண்ணால பார்த்தாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வாப்பா அமீனுன், நம்பிக்கைக்குரியவர். எதுக்குரியவர்? நம்பிக்கைக்குரியவர். நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட ரூம்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ரூம்மேட் உண்டு. எவ்வளவு காலம் ரூம்மேட்? வாப்பா 8 வருஷமா நீங்க 2 பேரும் ஒன்றுக்கு இருக்கிறீங்க. அவரு கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு ஒரு ப்ரொபோசல் உண்டு, எங்கேயோ பேசிக்கிறாங்க. பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட் சொல்லி உங்களை பத்தி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க, உங்களோட ரூம்மேட் இருக்கிறார் தானே, நாங்க அவரைத்தான் எங்களோட மவளுக்கு ப்ரொபோசல் பண்ணிருக்கிறோம், அவர் எப்படி நல்லமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இல்ல என்னோட தான் இருக்கிறாரு, நாங்க 2 பேரும் மீட் பண்ற இல்ல, அவரும் காலையில போவாரு, நான் ராவைக்கு வருவேன், நான் அவர் எப்பயுமே கட்டில படுத்து கொண்டிருக்கத்தான் பார்ப்பேன், நான் அவர் தூங்கிக்குள்ள பேய்த்திடுவேன், நான் தூங்கிக்குள்ள அவர் வருவாரு, நாங்க சந்திக்கிறோம் இல்ல, அதனால நீங்க என்கிட்ட கேட்க வானம். எப்படி பதில்? எப்படி பதில்? ரூம்ல தான் இருக்கிறேன், நாங்க 2 பேரும் மீட் பண்றது இல்ல, சந்திக்கிறது இல்ல. இந்த பதில் சொல்ல பல வகையான காரணம் இருக்கும். ஒன்று, அவருடைய உள்ளத்துள்ள பொறாமையும் காரணம் இருக்கணும். அப்படி இல்ல, 2வது காரணம் என்ன? உண்மையிலே கரப்டட். எப்படி சொல்ற கரப்டட் சொல்லி அது ஒரு காரணமாய்க்கோ. மேலும் என்னங்க சொல்ற? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களோட இருந்த நேரம் வெறுமனே இஷாவுக்கும் மக்ரிபுக்கும் விடப்பட்ட நேரம். ஒரு கிட்டத்தட்ட உலமா கருதிக்கிறாங்க, ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்து ஆடுகளை வீடுகளை கொண்டே சேர்க்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும். ஒரு 3 மணி நேரம் தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களோட இருந்தாங்க. அந்த தண்ணி கொடுத்தது, பேசினது, உரையாடினது, சம்பாஷணை செஞ்சது எல்லாம் இருந்தது ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல அந்த பெண்மணி சொல்றா, அமீன். யாரு? நம்பிக்கைக்குரியவர். வாப்ப கேட்டாங்க மக்களை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு உறுதியாக பிடித்த நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லி. அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிப முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லாஹ் இந்த பத்திரத்தின் நசீபாக்குவானாக. அந்த பெண்கள் சொன்னாங்க, எங்களோட இவர் இருந்தாரே, ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவருடைய கண்ணால எங்களை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. யாருக்கு தன்னை கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவனிடத்தில் அமானிதம் இருக்கும். மற்றவன் சொத்தை பாதுகாக்கிறது லேசி, மற்றவன் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி, ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள். இதுதான் அமீன், நம்பிக்கைக்குரியவர். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். இதுக்குரிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாக்கியருள்வானாக. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.